Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செவ்வாய் ராகு குரு தரும் விஜயலட்சுமி யோகம். இதன் தலைப்பு. பாவக்கோள்களில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் ராகுவும் இந்த குருவின் தொடர்புனால் மிகச்சிறந்த யோகங்களில் ஒன்றான விஜயலட்சுமி யோகத்தை கொடுப்பாங்க. இதற்கான விதிகள் எப்படி இருக்கணும்? முதல் விதி, செவ்வாய் ராகு ஒன்றா இருக்கணும். ரெண்டாவது விதி, இவர்களில் செவ்வாயானவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அல்லது திக்பலம், இந்த 4 நிலைகள் ஏதாவது ஒன்றை கட்டாயம் பெற்றிருக்கணும். முதல் விதி, செவ்வாயும் ராகுவும் ஒன்றாக இருக்கணும். இரண்டாவது விதி, இதில் செவ்வாய் வலுவுடையவராக இருக்கணும். அந்த வலு உச்சமாக இருந்தால் 100 மதிப்பெண்களும், ஆட்சியாக இருந்தால் 75 மதிப்பெண்களும், மூலத்திரிகோணமாக இருந்தால் 75 மதிப்பெண்களும், ஆட்சியாக இருந்தால் 50 மதிப்பெண்களும், திக்பலமாக இருந்தால் 35 மதிப்பெண்களும், அப்படி வரிசையில் இறக்கிங்க. இந்த 2 பேர் இணைஞ்சிருக்கணும். இந்த செவ்வாயும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரே நட்சத்திரத்தில் இருக்கணும் 2 பேரும். இதுவும் ஒரு கண்டிஷன். வேறு வேறு நட்சத்திரங்கள்ல இருந்தால் இந்த யோகம் பங்கப்பட்டு போயிடும். உதாரணமாக, செவ்வாய் மேசத்தில் இருந்தால் ஆட்சி, இவர் பரணி நட்சத்திரத்தில் இருக்காருன்னா கூடவே ராகுவும் பரணி நட்சத்திரத்தில் இருக்க வேண்டியது அவசியம். செவ்வாய் விருச்சிகத்தில் இருந்தார்னா ஆட்சி, இவர் அனுச நட்சத்திரத்தில் இருக்காருன்னா கூடவே ராகு அனுச நட்சத்திரத்தில் இருக்க வேண்டியது அவசியம். செவ்வாய் மகரத்தில் இருந்தால் உச்சம், இவர் உச்சம் பெறும்போது திருவோண நட்சத்திரத்தில் உச்சம் பெறுகிறார் என்றால் கூடவே ராகு திருவோண நட்சத்திரத்தில் இருக்க வேண்டியது அவசியம். செவ்வாய் திக்பலம் 10ஆம் இடத்துல பெறுவார். அப்படி அவர் பெறும்போது அவர் எந்த நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்காரோ அதே நட்சத்திரத்தில் ராகுவும் இருக்க வேண்டியது அவசியம். இந்த அமைப்பை பெற்றுவிட்ட செவ்வாய் ராகு இணைவு உங்கள் ஜாதகத்தில் இருக்க, இவர்களை எங்கேனும் இருந்தபடி குரு பகவான் 5ஆம் பார்வையிலோ 7ஆம் பார்வையிலோ அல்லது 9ஆம் பார்வையிலோ பார்த்தபடி இருந்தால் இது ஒரு பூரணமான விஜயலட்சுமி யோகம். இந்த விஜயலட்சுமி யோகத்தின் தன்மையில் ஒரு ஜாதகன் நல்ல ஆயுள் வளம், அஷ்ட ஐஸ்வர்யங்கள், பொருள் வளம், இனிமையான வாழ்க்கை துணை, சமுதாயத்தின் அந்தஸ்து, வளர்ச்சி, முன்னேற்றம், வயது கூட கூட மெருகு ஏறும் தன்மை, அனைவராலும் கவனிக்கப்படும் வாழ்வியல் முறை, முன்னேற்றங்கள், பெரும் பொருள் சேர்க்கும் யோகிதைகள், தனது வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்து விட்டு செல்லும் வாக்கியதைகள் போன்ற நல்ல பலன்லாம் கிடைக்கும். இங்கே மிக முக்கியமான விதியே குருவின் பார்வை. இந்த யோகத்திற்கு செவ்வாய் ராகு மற்றும் குருவின் தொடர்புகள் இருக்குது. இவங்க 3 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாங்கன்னா யோகமாக இருக்கிறது இல்லை. நிறைய ஜாதகங்கள் அதை பார்த்தாச்சு. அதே மாதிரி செவ்வாய் வலுப்பெற்று இருக்க ராகு வேறு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தாருனாலும் இந்த யோகம் பெருசாக வேலை செய்யறதில்லை. ஒரு உதாரணமாக, செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி, இவர் கேட்டை 1ஆம் பாதத்தில் இருக்கார். ராகு கூட தான் இருக்கார், ஆனால் அவர் அனுசம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான தோற்றம் இருக்கும். இவங்க 2 பேரையும் கடகத்தில் உச்சம் பெற்ற குரு பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போ செவ்வாய் ராகு இணைஞ்சிருக்காங்க, இதில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார், குருவின் பார்வையில் இருக்காங்க. ஆனால் இது பெரிய அளவில் விஜயலட்சுமி யோகத்தை கொடுக்கறதில்ல. சும்மா பேரளவில் ஏதோ 1-2 இதை செஞ்சுட்டு போயிடும். புரியுதுங்களா? வெற்றி என்பது யோகங்களினுடைய மிக முக்கிய விதிகளே என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமையணும். அப்போ தான் அது முழுமையான யோகம். நீங்கள் நிறைய ஜாதகங்களை நான் பார்க்குறவேங்கிற முறையில் சொல்கிறேன். நிறைய பேர் தனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உள்ளே போய் விதிகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா அது ஒன்றுமே இல்லாத புஸ்வானமாக தான் இருக்கும். ஒன்றுமே இருக்காது. வேறு வேறு நட்சத்திர தொடர்புகள், உங்கள் லக்னத்துக்கு சம்மந்தமே இல்லாத கிரகங்கள்னால கிடைக்கக்கூடிய யோகங்கள், அப்படி யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் தசை நடத்தவே வராத நிலைப்பாடு, அப்படியே தசை நடத்தினாலும் ஒன்று சின்ன குழந்தைகள் நடத்தி பிடிச்சிருது, இல்லைன்னா வயசான பிறகு நடத்த வர்றது, இப்படி முரண்பாடான அமைப்புகள்.
அனைவரும் அரசனாக பிறப்பதில்லைன்னு நான் அடிக்கடி காணொலிகளில் சொல்லிடுறேன். அரசனாக எல்லாரும் பிறந்துட்டா நாடு எங்கே இருக்குது ஆள்றதுக்கு? அதான உண்மை. எல்லாருக்கும் ஆசை தான். ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆசை இருக்குது தாசியில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது கழுத மேய்க்கைங்கிறது. அந்த மாதிரி தான். ஸோ யோகங்கள்னாலே அந்த விதிகள் ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தி வரணும். இப்போ ஒரு கடகலக்கண ஜாதகம், உங்களுக்கு செவ்வாய் ராகு 10ஆம் இடத்துல இருக்காங்க. செவ்வாய் ராகு 10ஆம் இடத்துல இருக்காங்க. 2 பேருமே பரணி நட்சத்திரத்தில் இருக்காங்க. நான் சொன்ன இந்த விதி பொருந்துது. செவ்வாய் 10ல் இருக்கார், திக்பலமாக இருக்கார், ஆட்சி மூலத்திரிகோண வலுவாடு இருக்கார். இங்கே திக்பலமும் மூலத்திரிகோணமும் சேரும்போது உச்ச பவர் வந்துடும். ராகு கூட இருக்கார், மேச ராகு வேறு. இப்போ இவர்களுடைய அமைப்பை ஆட்டோமேட்டிக்காக சிம்மத்திலிருந்து குரு பார்த்துட்டு இருக்கார். 10ஆம் அதிபதி கடகலக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி பாக்கியாதிபதி தனஸ்தானத்திலிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் செவ்வாய் ராகு பார்க்குறார். இது ஒரு அற்புதமான விஜயலட்சுமி யோகம். இந்த யோகம் எப்படி வேலை செய்யும்? ராகு திசை நடந்தால் வேலை செய்யும், செவ்வாய் திசை நடந்தால் வேலை செய்யும், குரு திசை நடந்தால் வேலை செய்யும். நீங்கள் இதில் ஒரு சூட்சுமத்தை கவனிக்கணும். இந்த செவ்வாய் ராகு குரு இவர்களின் தொடர்புனால கிடைக்கிற இந்த யோகத்தினுடைய வலிமையவே பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் வரிசையாக திசை நடத்துவாங்க. செவ்வாய் திசை 7 வருஷம் நடந்து முடிஞ்சோடனே ராகு திசை 18 வருஷம் வரும். ராகு திசை 18 வருஷம் முடியும் போது அடுத்து குரு திசை பின்னாடியே வந்துடும். புரியுதுங்களா? அப்போ 7 ஒரு 18 25 ஆண்டுகள் ப்ளஸ் 16 41 வருடங்கள் கண்டினியூவாக ஒரு மனுஷன் வளர்ச்சி அடைகிறதுக்கான சூட்சுமத்தை தரக்கூடிய யோகம் தான் இது. நம்ம நார்மலாக செவ்வாய் ராகு இணைஞ்சால் மிக மோசமான விளைவு, கடுமையான நெகட்டிவ் பலன்கள் அப்படின்னெல்லாம் எதிர்பார்ப்போம். ஆனால் அதையும் தாண்டி நன்மை தரக்கூடிய விதிகள் இந்த யோகத்திற்கு உண்டு. இந்த யோகத்தில் ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, இப்போ செவ்வாய் ராகு இணைஞ்சிருப்பாங்க. நிறைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இணைவு இருக்கும். செவ்வாய் பவரில் இருப்பார், குரு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் பார்த்தாலும் நல்ல சுக்கிரனுடைய பார்வையை பெற்றாலும் இந்த யோகம் ஓரளவுக்கு வேலை செய்யுங்க. ஒரு 25% இந்த யோகம் வேலை செய்யும். இது நான் நிறைய ஜாதகங்களில் ரிசர்ச்சில் பார்த்துருக்கிறேன், ஆராய்ச்சி செய்த முறையில். குருவின் தொடர்புனால கிடைக்கிற அந்த யோகம் முழுமையாக இருக்கும். அந்த முழுமையான யோகத்துலேயும் 4 படிநிலைகளும் இருக்கும். உச்ச செவ்வாய்க்கு ஒரு பவர், ஆட்சி செவ்வாய்க்கு ஒரு பவர், மூலத்திரிகோண செவ்வாய்க்கு ஒரு பவர், ப்ளஸ் திக்பல செவ்வாய்க்கு வேறு மாதிரியான ஒரு பவர். ஒரு மீன லக்ன ஜாதகம், இவங்களுக்கு 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாயும் ராகுவும் இணைஞ்சிருக்காங்க. ஒரே நட்சத்திரம் தான், பூராடத்தில் இருக்காங்க. இங்கே செவ்வாய்க்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் எதுவும் இல்லை, திக்பலம் தான். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார், கூடவே ராகு இருக்கார். இவர்களை மேசத்தில் இருந்தபடி குரு பார்க்குறாரு. இதில் குரு செவ்வாய் பரிவர்த்தனையும் இன்க்ளூடிங் வருது. லக்னாதிபதியோடைய தொடர்பு, தர்மகர்மாதிபதி யோகமும் ஒரு விதத்தில் மறைமுகமான அமைப்பு. இவர் ஒரு நல்ல ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், சொந்தமாக கிளினிக் வச்சுருக்காரு. இவருடைய ஹாஸ்பிட்டல்லே ஒரு 10 டாக்டர்ஸ் வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 30 வருட நண்பர், மீன லக்ன ஜாதகர், விஜயலட்சுமி யோகம். அவர் எதை செய்கிறதா, நான் இந்த யோகம் இருக்குங்கிறத அவருக்கு முதன்மையாக முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எதை செய்கிறதா இருந்தாலும் விஜயலட்சுமியை முன்னிறுத்தி செய்வார். லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பிய ஒரு மனிதர், பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த அமைப்புகள் சரியாக பொருந்தி வரணும். அப்படி வரும்போது அது மிகச்சிறந்த நன்மைகளை தரக்கூடியதாக மாறுங்கிறது தான் நிதர்சனம். ஸோ இதற்கான விதிகள் ஒன்று தான். செவ்வாய் ராகு இணைஞ்சிருக்கணும், இங்கே செவ்வாய் வலுப்பெற்று இருக்கணும். இவங்களை குரு எங்கேயாவது இருந்து பார்க்கணும். சில ஜாதகங்கள் பார்த்துருப்பா, ஒரு சில நல்ல அமைப்புகள் இருக்கும். இவங்களுக்கு இந்த குருவின் பார்வை இல்லாத நிலையில் சுக்கிரன் அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை கிடைக்கும். அவங்களும் ஓரளவுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் உடையவர்களாக இருக்கிறார்கள் இந்த விஜயலட்சுமியின் யோகத்தின் மூலமாக. விஜயலட்சுமி யோகத்தினுடைய தன்மையே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்ல ஆயுள் வளத்தை கொடுக்கும். வளர 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 சமுதாய புகழ்பெற்ற மனிதர்களில் ஒருத்தரை அவங்கள மாற்றிடும். சமுதாய புகழ் ஏதோ ஒரு வகையில் ஒரு புகழை கொடுத்து 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு தெரிந்த மனிதராக அவங்கள மாற்றும். 1,00,000 பேருக்கு உங்களை தெரியறதுங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லாருக்கும் அது கிடைக்காது. இன்றைக்கி எத்தனை பேர் 1,00,000 பேருக்கு தெரியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த 1,00,000 பேருக்கு மேலே தெரிய வச்சு வருமானம், புகழ், அந்தஸ்து, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த விஜயலட்சுமி யோகத்தினுடைய சிறப்பு. உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு பங்கப்படாமல் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.